1967ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் 1966ஆம் ஆண்டின் இறுதி நாட்களில் சென்னையில் திமுக சார்பில் 4 நாள் மாநாடு நடத்தப்பட்டது. திமுக தலைவர் அண்ணாவுடன் ராஜாஜி, காயிதே மில்லத், சீபா ஆதித்தனார், மாப்போ சிவஞானம், மூக்கையா தேவர் ஆகிய கூட்டணி தலைவர்களும் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தனர். மாநாட்டின் இறுதி நாளில், அதாவது 1967ஆம் ஆண்டின் முதல் நாளில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மாநாட்டின் பிரம்மாண்டமும், எம்ஜிஆர் சுடப்பட்டதால் உருவான அனுதாபமும், காங்கிரஸ் ஆட்சியில் விலைவாசி உயர்ந்ததும் திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தன. ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் போன்றவை திமுகவின் பிரதான தேர்தல் முழக்கங்களாக இருந்தன.